திருவள்ளூரில் காதல் திருமணம் செய்த ஆணின் 16 வயது சிறுவனை கடத்திய வழக்கு தமிழ்நாட்டில் அனலாய் குதிக்கிறது. இந்த ஆள்கடத்தலில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாக கூறப்படுவது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஜெகனுக்கு தொடர்பு ஏற்பட்டது எப்படி? தம்பதியும் ஆணின் தாயும் கூறுவது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தனுஷ். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இவரும் தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும் பெண் வீட்டார் வசதி படைத்தவர்கள் என்பதாலும் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய பெண் தனுஷை பதிவு திருமணம் செய்து கொண்டார். இவர்களது இந்த திருமணம் பெண் வீட்டாருக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவர்கள் தனுஷின் வீட்டிற்கு வந்து சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன அந்த தம்பதி காவல் நிலையத்தில் இதுகுறித்து தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பிறந்த வீட்டிற்கு மீண்டும் செல்ல மாட்டேன் என 3 முறை எழுதி கொடுத்து விட்டதாக தெரிகிறது. சுமூகமாக சென்று கொண்டிருந்த இவர்களது வாழ்க்கையில் தனுஷின் தாய் வீட்டிற்கு 3 கார்களோடு சிலர் சென்று கதவை தட்டியுள்ளனர். தனுஷின் தாய் கதவை திறக்காததால் மாடியிருந்த தனுஷின் 16 வயது சகோதரனை அவர்கள் கடத்திச் சென்றதாக தெரிகிறது. இதனால் பதறிப்போன அந்த தாய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சில மணி நேரம் கழித்து போலீசார் அந்த சிறுவனை மீட்டு கூட்டி வந்துள்ளனர். இதுகுறித்து விசாரிக்கும் போது சிறுவனை கடத்திச் செல்ல வந்த 3 கார்களில் ஒரு கார் ஏடிஜிபி ஜெயராமின் கார் என்று கூறப்படுகிறது. இந்த கடத்தலில் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவான புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவரது வீட்டிற்கு போலீசார் விசாரணைக்கு சென்றபோது அவர் தலைமறைவானார். இதனிடையே ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு சரமாரி கேள்வி எழுப்பியதோடு அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டது. இது ஒருபுறம் இருக்க, தனது மகன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு என்ன தொடர்பு என்பது தெரியவில்லை என்றும் அவர் மேல் எந்த புகாரும் நாங்கள் கொடுக்கவில்லை என்றும் அச்சிறுவனின் குடும்பத்தினர் பேட்டியளித்துள்ளனர். இவ பேரில் எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் இவ சொல்கிறது. ஆனால் அவங்க சைடில் என்னன்னு தெரியல. அது இருந்தாலும் நாங்கள் எழுதி கொடுத்துருவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கோசரம் தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றதும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இல்லை ஜாதி அந்த மாதிரி ஏதாவது உள்நோக்கம் இருக்கு. சமூகம் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அவங்க சமூகம், நாங்கள் சமூகம் ஆச்சாரிய அதனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, அவங்க அந்த நினைக்கிறாங்களோ அப்படின்ற மைண்ட் செட்டும் எனக்கு இருக்குது. ஃபேமிலி அவங்களுக்கும் அதுதான் பயப்படுறாங்க. எங்கள் அப்பான்னு தெரிஞ்ச முன்னாடி காம்ப்ரமைஸாக போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் யாரோ இந்த மாதிரி ஏடிஜிபியோட கார் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தி ஐயா பேர் சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு என்னன்னே புரியலை. ஏன் அவங்களாம் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆனாங்க, எதனால் அவங்க பேர்லாம் வருது, எங்களோட கேஸ்னால ஏன் அவங்க பேர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக இது வரைக்கும் புரியவே இல்லை. எங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எங்களை நிம்மதியாக விட்டாங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட ஃப்யூச்சர் அடுத்தடுத்து நான் இப்போ படிக்கணும் அப்படின்னு நினச்சா நான் படிப்பேன், ஒர்க் போகணுன்னு நினச்சா நான் என்னோடய ஜாப் வச்சு ஒர்க் போவேன். ஸோ எங்களை நிம்மதியாக விட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாச்சும் நாங்கள் வெளியே வந்து எங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் வேணும். எவ்வளோ நாள் நாங்கள் இந்த பிரச்சனையிலே உட்காந்துருக்கு, 3 months ஆச்சு இந்த பிரச்சனையில தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு எங்களுக்கு நார்மல் லைஃப் வேணும். அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறது? இப்போ லவ் பண்ணது ஒரு குற்றமா? இதுக்கு எதுக்கு எங்களை வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு புரியல. நாங்கள் என்ன பண்ணணும், ஏது செய்யணும்? பவராக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஜட்ஜிக்கிட்ட திருத்தணி கோர்ட்டுக்கு போய்ட்டு நான் வாபஸும் வாங்கி புதன்கிழமை வாங்கி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியல. என்னை வேலை செய்ய எங்களை சுதந்திரமாக வெளியே விடவும் மாட்டேன்றாங்க. போலீஸ் நேற்றும் வந்தாங்க, இன்றைக்கும் வராங்க. எங்களுக்கு கேட்டால் பாதுகாப்புன்றாங்க.
பாதுகாப்பு யாரும் எங்களை வந்து மிரட்டவும் இல்லை கொல்லவும் இல்லை. அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் வரமாட்டேன்னு சொல்லியாச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட 500 கோடிக்குதுன்று ஏதோ பொருளை கலப்புறாங்க. அந்த பொண்ணை கேட்டால் எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு வேண்டாம், அந்த பொண்ணோட சொத்து எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். அந்த பொண்ணு மட்டும் வந்தால் போதும். எங்களுக்கு சொத்தோ அந்த பொண்ணோட எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எடுத்துகிட்டு வந்து போலீஸ் அதுக்கிட்ட 100க்கு நான் அடித்ததுனால அவங்க வந்துட்டாங்க. வந்ததுனால எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் போகலாம் அப்படின்ட்டு நானே சரி, ஏன்னா பொண்ணு நாளைக்கு என்றைக்கு இருந்தாலும் அப்பா வந்து பொண்ணை பார்க்கணும் செய்யணும். அவர் இது மாதிரி பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறது, அதுக்கோசம் நான் போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வழக்கில் ஏமா ஜெகன்மூர்த்தி உள்ள வராது? எங்களுக்கே தெரியல ஐயா, எங்களுக்கே தெரியாது. அதனால தான் அன்றைக்கி நான் பேட்டி கொடுத்தேன். எங்களுக்கே தெரியாது இது எதனால் அவர் வந்தார், ஜெகன்மூர்த்தி என்ன காரணம், என்ன ரீசன். நாங்கள் அவர் பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்களே, எதுலையுமே பண்ணலையே. நான் எஃப்ஐஆர் காப்பிலையும் கொடுக்கல, கோர்ட்லேயும் நான் உங்கள் பேர் சொல்லலை. இந்நிலையில் இந்த பிரச்சனைகளால் வேலைக்கு கூட செல்ல முடியவில்லை என்றும் இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்றும் தனுஷின் பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். சிறுவன் கடத்தப்பட்ட இந்த வழக்கில் ஜெகன்மூர்த்தி சம்பந்தப்பட்டது எப்படி, கட்ட பஞ்சாயத்தில் அவர் ஈடுபட்டாரா என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன. உண்மை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.